அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நம்மாழ்வார் விருது முதல் 1427 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி வரை விவசாயிகளுக்கு வெளியான அதிரடியான மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 5 சவரன் நகை கடன் அனைத்தும் வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது இந்த தள்ளுபடி? அது மட்டும் இல்லாமல் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குது பாராளுமன்றத்துல. இது எல்லா தீர்மானங்களுமே வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க பாராளுமன்றத்துல. அவர் தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல பேசியிருந்தாரு. இந்த தீர்மானங்கள் எல்லாமே அறிவுறுத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது எல்லா அப்டேட்டை பத்தின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுது. யார் யாருக்கு இந்த 1427 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது? அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மீண்டும் 2025 டு 2026ஆம் ஆண்டுல மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாய பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தீர்மானங்கள் போடப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை கடன்களுமே தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அப்டேட்டுமே பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ், முக்கியமான விவசாயிகளுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குமே இந்த அப்டேட்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட், ஓகேங்களா? நம்மாழ்வார் விருது முதல் ரூபாய் 1427 கோடி விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி வரை விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்புகள். நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு முதல் பரிசாக 2.5 லட்சம், இரண்டாம் பரிசாக 1.5 லட்சமும், மூன்றாம் பரிசாக 1 லட்சமும் வழங்கப்படும் என வேளாண்மை துறையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் பொது பட்ஜெட் உடன் நேற்று தொடங்கியது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 4வது நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதையும் செலுத்தினர். தொடர்ந்து சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் பட்ஜெட் 2025 முக்கியமான அறிவிப்புகள் என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்வு பண்ணியிருக்கிறாங்க. இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 இருந்து 30,000 உயர்த்தப்படும் என எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2025 முதல் 2026 ரூபாய் 1427 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு முதல் பரிசாக 2.5 லட்சமும், இரண்டாம் பரிசாக 1.5 லட்சமும், மூன்றாம் பரிசாக 1 லட்சமும் வழங்கப்படும் என வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அடுத்ததா 63,000 மலைவாழ் உழவர்கள்
பயனடையும் வகையில் ரூபாய் 22.80 லட்சம் மானியம் வழங்கிடப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 22 கோடி ஒதுக்கீடு முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1,00,000 2 லட்சமாகவும் உயர்வு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 30,000 உயர்த்தப்படும். இறுதி சடங்கு நிதியுதவி ரூபாய் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 உயர்த்தி வழங்கப்படும். அடுத்ததா இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்காக பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு ரூபாய் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் ரூபாய் 146 கோடி செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும். கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ரூபாய் 2,335 ஊராட்சியில் ரூபாய் 669 கோடி ரூபாய் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே திட்டம் 10,157 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்ததா சூரியகாந்தி, ஆமணக்கு எண்ணெய் உள்ளிட்ட வித்து பயிர்கள் வளர்ச்சியை அதிகரிக்கும் விதமாக 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் ரூபாய் 108 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 7.14 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 90,000 விவசாயிகள் பயன்பெறுவர். அடுத்ததா இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் ரூபாய் 12 கோடியில் 37 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் இயற்கை வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டிடங்கள் வசதி செய்யப்படும். சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த ரூபாய் 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணையம் உள்ளிட்ட திட்டங்களில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு கூடுதல் மானியம் தற்போதுள்ள 40 மானியம் 60 உயர்த்தி வழங்கப்படும். அதிக உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது வழங்க 55 லட்சம் ஒதுக்கீடு. நம்மாழ்வார் விருது திட்டம் என இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும். 1 லட்சம் ஏக்கரில் ரூபாய் 12 கோடியில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். ரூபாய் 15 கோடியில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். டெல்டா அல்லாத பயிர் சாகுபடியை அதிகரிக்க 102 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க 12 கோடியில் பருத்தி சாகுபடி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 30 லட்சம் உழவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் ரூபாய் 5,242 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. இது எல்லாமே அரசு தரப்பிலிருந்து வந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு தீர்மானங்கள் தான். அது மட்டும் இல்லாம இதுல சொல்லப்படாத விஷயங்கள் என்னன்னா ரூபாய் 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் பயிர்க்கடன் வழங்கப்படும். ஓகேங்களா? தெளிவா மென்ஷன் பண்றேன். மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் வழங்கப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் 5 சவரனுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.